ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹார்ட்வேர் டிஎன்பிசிலேருந்து கொஷின் பேப்பர் சீரியஸ் வந்து பார்க்க போகிறோம். எந்த யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலகு 3 ஜிஎஸ்ல நம்ம ஐஎன்எம்ல இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு தலைவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றி நம்ம ஒவ்வொருத்தராக வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகத்சிங் அவர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். பகத்சிங் அவர்கள் பற்றி ஃபஸ்ட்டு நம்ம நோட்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். சம் சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் புக்கு கொஞ்சம் நோட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக கொஞ்சம் நோட்ஸு, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஐஎன்எம்ல இந்திய சுதந்திர போராட்ட வரலாறுல தலைவர்கள் பற்றி, பகத்சிங் பற்றி பார்க்கலாம். தலைவர்களில் பகத்சிங், ஓகேங்களா? பகத்சிங் பாருங்கள், பகத்சிங் பிறப்பு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பகத்சிங் வந்து எங்கே பிறந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1907 செப்டம்பர் 28 பாகிஸ்தானில் இருக்க லாயல்பூரில் பிறந்திருப்பார். பகத்சிங் எங்கே பிறந்திருக்காரு? 1907 செப்டம்பர் 28 பாகிஸ்தானில் இருக்க லாயல்பூரில் பிறந்திருப்பார். அவரோட பெற்றோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்தார் கிஷன் சிங் வித்தியாவாதி. தேவை அப்படின்னா நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்பவே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐஎன்எம் புக்கில் இருக்கிறது தான், நீங்கள் ஐஎன்எம் படிக்கிறது தான், கொஞ்சமாக டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி நான் நோட்ஸ் மாதிரி கொடுக்குறேன். அவரோட சிறப்பு பெயர் அப்படின்னா சாகித்-இ-அசாம் ரஞ்சித் பல்வன் வித்ரோகின்னு சொல்லிட்டு அவருக்கு எத்தனை சிறப்பு பெயர்கள் இருக்குது? 3 சிறப்பு பெயர்கள் இருக்குது. சரிங்களா? அப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, அவர் பிறந்தது 1907, அதுவே 7க்கு அப்புறம் 8 என்னன்னு கேட்டாங்கன்னா செப்டம்பர். சரிங்களா? எங்கே? பாகிஸ்தானில் இருக்க லாயல்பூரில். ஓகே. அவரோட பெற்றோர் வந்து சர்தார் கிஷன் சிங் வித்தியவாதி, அதுவும் மறக்காதீங்க. அவரோட சிறப்பு பெயர் வந்து நம்மளுக்கு ட்விஸ்ட் வச்சிடலாம். ஸோ சிறப்பு பெயர் 3 இருக்குது. சாகித்-இ-அசாம், ரஞ்சித், பல்வன் வித்ரோகி அப்படின்னு சொல்லி அவரோட சிறப்பு பெயர் வந்து 3. நெக்ஸ்ட்டு புரட்சிகர செயல்பாடுகள், அவரோட சுதந்திரத்திற்கான பங்களிப்புகள். அவரோட புரட்சிகர செயல்பாடுகள் என்ன, சுதந்திரத்திற்கான பங்களிப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பஞ்சாபோட துயரம் குறித்து ஒரு கட்டுரை வந்து ரைட் பண்ணியிருப்பாரு. எப்போ அப்படின்னா 1923. அடுத்தது 1923 கட்டுரை ரைட் பண்ணுறாரு. எதுக்கு? பஞ்சாபோட துயரங்கள் குறித்து. திருப்பி 1926 என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நவ்ஜவான் பாரத் சபாவை என்ன பண்ணுறாரு? நிரூபிக்கிறார். அடுத்த 3 வருஷத்துல என்ன பண்ணுறாரு? ஃபஸ்ட்டு பஞ்சாப் துயரம் குறித்து கட்டுரை ரைட் பண்ணுறாரு. அடுத்தது நவ்ஜான் பாரத் சபாவை நிறுவுறாரு. அவர் ஆசிரியராக பணியாற்றிய செய்தித்தாள் என்னென்ன அப்படின்னு கேட்பாங்க. பாருங்கள், பகத்சிங், கீர்த்தி, வீர் அர்ஜுன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆசிரியராக பணியாற்றிய செய்தித்தாள் அப்படின்னா பகத்சிங், கீர்த்தி, வீர் அர்ஜுன். அடுத்தது 1928 சுக்தேவுடன் இணைந்து யாரோட இணைந்து வந்து அந்த ஹெச்எஸ்ஆர்ஏவை நிறுவுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் குடியரசுக் கழகத்தை வந்து நிறுவுறாரு. அது இங்கிலீஷில் ஹெச்எஸ்ஆர்ஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது கூட இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் மட்டும் கொடுத்துருக்காங்க, சந்திரசேகர் ஆசாத் அப்படின்னு சொல்லிட்டு, மற்றும் பலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ 1923 பஞ்சாப் துயரம் குறித்து கட்டுரை எழுதுறாரு. 26 நவ்ஜான் பாரத் சபாவை தோற்றுவிக்கிறாரு. 28 என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்எஸ்ஆர்ஏவை நிறுவுறாரு. இந்த மாதிரி என்ன பண்ணிக்கணும்னா, இயர் வைஸ் நீங்கள் வந்து லைனை மெமரைஸ் பண்ணுறதுன்றதுக்காக தான் இப்படி வந்து நான் இயர் வைஸ் வந்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு லாலா லஜபதி ராய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காவல்துறை வந்து சிறை பிடிச்சிருவாங்க. அப்போ அவரை வந்து லத்தியால் அடிப்பாங்க. அடிக்கும்போது அவர் காயத்தால் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா இறந்துருவார். அப்போ காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் ஸ்காட்ன்றவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்திருப்பாங்க. பாருங்கள், லாலா லஜபதி ராய் 1928 காவல்துறை உத்தரவின் பேரில் காவல்துறையின் லத்தி சர்ஜில் ஏற்பட்ட காயங்களின் விளைவாக அந்த லாலா லஜபதி ராய் வந்து இறந்திருப்பார். அப்போ கண்காணிப்பாளராக யார் இருந்தாங்க அப்படின்னா ஜேம்ஸ் ஸ்காட் வந்து இருந்திருப்பார். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, லாலா லஜபதி ராய் வந்து இறந்துருப்பார் இல்லையா, அவங்கள வந்து கொலை பண்ணவங்கள வந்து பழி வாங்கிறதுக்காக எங்களோட தலைவர் வந்து இறந்துட்டாங்க. ஸோ அவங்களோட மரணத்துக்காக பழி வாங்கிறதுக்காக பகத்சிங் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழி வாங்க முடிவு செய்கிறாரு. அதுக்கு பதில் அந்த போலீஸ்காரங்களை கொல்றதுக்கு பதில் வேறொரு போலீஸ் அதிகாரியை வந்து கொண்டிருப்பாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேபி சாண்டர்ஸ் வந்து கொண்டிருப்பாங்க. இது லாகூர் சதி வழக்கோட ஒரு பகுதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சம்பவத்துக்கு பின்னாடி சிங் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாகூர் சிலேருந்து
தப்பிச்சு போய் அவரோட தோற்றத்தை வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா மாற்றிருப்பார். இதில் அந்த பாயிண்ட்டு தான் கொடுத்துருப்பாங்க. ஒன்றுமே இல்லை. நீங்கள் எப்படி லாலா லஜபதி ராயை வந்து தடியடி நடத்தி அவரை வந்து கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மரணத்துக்கு பழிவாங்க முடிவு செய்கிறாங்க. அப்படி முடிவு செய்யும் போது வேறொரு போலீஸ் அதிகாரியை கொலை செஞ்சிடறாங்க. அவர் பேர் ஜேபி சாண்டர்ஸு. இது லாகூர் சதி வழக்கோட ஒரு பகுதி. ஓகேங்களா. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பகத்சிங் என்ன பண்ணுறாருன்னா லாகூர் சிறையிலேருந்து தப்பிச்சு போயிட்டு அவரோட தோற்றத்தையே வந்து மாற்றிக்கிறாரு. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா 3 பாயிண்ட்டு தான். 1923 என்னது பஞ்சாப் துயரம் குறித்து கட்டுரை எழுதியிருப்பார். 26 நவ்ஜவான் பாரத் சபாவை நிறுவிப்பார். 28 என்ன அப்படின்னா HSRA வந்து நிறுவியிருப்பார். என்னது இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் குடியரசுக் கழகத்தை வந்து நிறுவியிருப்பார். அவர் ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் அப்படின்னா பகத்சிங், கீர்த்தி, வீர் அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த 1928 லாலா லஜபதி ராய் வந்து இறந்துருப்பார் சிறையில். ஸோ அதுக்காக பழி வாங்கிறதுக்காக பகத்சிங் என்ன பண்ணியிருப்பார்னா வேறொரு போலீஸ் அதிகாரியை கொண்டிருப்பார். அவர் பேர் ஜேபி சாண்டர்ஸு. இது வந்து லாகூர் சதி வழக்கோட ஒரு பகுதி. அதுக்கப்புறம் பகத்சிங் என்ன பண்ணுறாரு, தப்பிச்சு போயிட்டு அவரோட தோற்றத்தையே வந்து மாற்றிக்கிறார். இப்போ இது ரெண்டும் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு மத்திய சட்டசபையில் குண்டு வெடிப்பு வழக்கு 1929 வந்து பார்க்கலாம். மத்திய சட்டமன்றத்தில் குண்டை வந்து வீசுகிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகத்சிங்கும் படுகேஸ்வர் தத்தும் என்ன பண்ணுறாங்கன்னா 1929 பகத்சிங்கும் படுகேஸ்வர் தத்தும் எங்கே குண்டு வீசுகிறாங்க, மத்திய சட்டப்பேரவையில் குண்டு வீசுகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டெல்லி பார்வையாளர்கள் முன்னாடி ஒரு துண்டு பிரசுரங்களையும் வந்து வீசுகிறாங்க. அதுக்கு ஆதரவான முழக்கங்களையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுப்புறாங்க. இந்த 2 புரட்சியாளர்களும் செய்தியை வந்து பரப்புனதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கைது செய்யப்படுறாங்க. அப்புறம் ஏகாதிபத்திய எதிர்ப்பு நடக்குது. அப்புறம் அங்கே ஒரு தளம் தேவைப்பட்டது. சரிங்களா. பகத்சிங் இந்த சம்பவத்தின் மூளையாக இருந்தார். மேலும் அவர் பாரிஸில் இது போன்ற ஒரு சம்பவத்திற்காக பிரான்சால் என்ன பண்ணுவார்னா கைது செய்யப்பட்டுருவார். பிரான்சால் தூக்கிலிடப்பட்ட ஒரு பிரெஞ்சு அராஜகவாதியான அகேஸ் வைலன் என்பவரால் ஈர்க்கப்பட்டார். தொடர்ந்து வழக்கு விசாரணையில் சிங், தத் இருவருக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுள் தண்டனை வந்து கொடுத்துட்றாங்க. சரிங்களா. இவங்க மத்திய சட்டப்பேரவையில் குண்டு வீசிடுறாங்க, துண்டு பிரசாரங்களை வந்து பரப்புகிறாங்க. ஸோ இவங்களை கைது செஞ்சு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆயுள் தண்டனை வந்து கொடுத்துட்றாங்க. அவங்களோட சிறை வாழ்க்கை வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா. நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது 3 விஷயம் தான். 1923, அதுக்கப்புறம் 26, அதுக்கப்புறம் 28. அந்த 28 என்னென்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் 29. ஓகேங்களா. மத்திய சட்டப்பேரவையில் குண்டு வீசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவரோட சிறை வாழ்க்கை. இந்த மாதிரி நீங்கள் இயர் வைஸ் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நோட்ஸ் போட்டு நோட் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. டெய்லியுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கு வீடியோஸ் வரும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, அவரோட சிறை வாழ்க்கையை வந்து பார்க்கலாம். யாரோட கொலை வழக்கில் வந்து பகத்சிங் கைது செய்யப்படுறாரு, சாண்டர்ஸ் கொலை வழக்கில் பகத்சிங் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைது செய்யப்படுறாரு. அவரோட சேர்ந்து ராஜகுரு, சித்தோ இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட சேர்ந்து பகத்சிங்கோட இவங்களாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டப்படுறாங்க. இந்த விசாரணை எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 1929 வந்து ஸ்டார்ட் ஆகுது. அவங்களாம் எந்த சிறையில் வந்து அடைக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாகூர் சிறையில் வந்து அடைக்கப்பட்டிருந்தாங்க. அப்போ கைதிகளாக இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய தண்டனை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க ரொம்ப அடிபட்டிருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து அவங்களுக்கு தகுந்த சிகிச்சை அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில இளம் தலைவர்கள்லாம் போராட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த சிறையில் இருக்கும்போது பகத்சிங் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா 1930 நானேன் நார்த்திக நானேன் அப்படின்ற ஒரு புக்கை வந்து ரைட் பண்ணியிருப்பார். சரிங்களா. இதுதான் வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க பாருங்கள். பகத்சிங் கைது செய்யப்பட்டு சாண்டர்ஸ் கொலை வழக்கில் ராஜகுரு, சுக்தேவ் மற்றும் பிறருடன் குற்றம் சாட்டப்படுறாங்க. இந்த விசாரணை 1929 தொடங்குது. தாங்கள் அடைக்கப்பட்ட இந்த லாகூர் சிறையில் இளம் தலைவர்கள் அரசியல் கைதிகளாக இருப்பதால் அவர்களுக்கு சிறந்த சிகிச்சை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உண்ணாவிரத போராட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பகத்சிங் வந்து 1930 லாகூர் சிறையில் இருக்கும்போது நானேன் நார்த்திக நானேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை வந்து ரைட் பண்ணுறாரு. ஓகேங்களா. அடுத்தது அவரோட இறப்புக்கு வந்துடலாம் ஸ்ட்ரைட்டாக. அவரோட இறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேர்த்தையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 24, 1931 அப்போ தான் வந்து தூக்கில் போடலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு நாளே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மார்ச் 23, 1930 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க வந்து தூக்கில் போட்டிருப்பாங்க. சரி, இவங்க தூக்கில் போட்டதுனால அவங்களுக்கு வந்து அவங்களோட நினைவாக தினம் வந்து அனுசரிக்கப்படுது மார்ச் 23ஆம் தேதி. என்னென்ன தினம் அப்படின்னா தியாகிகள் தினம், ஷாஹித் நிவாஸ், சர்வோதய தினம் அப்படின்னு சொல்லிட்டு யார் யாருக்கு பகத்சிங், ராஜகுரு, சுக்தேவ் இவங்களோட நினைவாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியாகி தினம், ஷாஹித் நிவாஸ், சர்வோதய தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. சரிங்களா.
இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் பிறந்தது 1907 ஞாபகம் வச்சுக்கோங்க. 1907 செப்டம்பர் 28. அவரோட பெற்றோர் வந்து சர்தார் கிஷன் சிங் வித்தியவாதி. அவரோட சிறப்பு பேர் வந்து சாகித் அசாம் ரஞ்சித் பல்வந்த் பித்ரோகி அப்படின்னு சொல்லி 3 சிறப்பு பேர்களுக்கு இருக்கு. நெக்ஸ்ட் 1923 என்ன பண்றாரு? பஞ்சாப் துயரம் குறித்து கட்டுரை எழுதுறாரு. 26ல் நௌஜவான் பாரத் சபா ஸ்டார்ட் பண்ணுறாரு. 1928 HRSA வந்து நிறுவுறாரு. நெக்ஸ்ட்டு அவர் ஆசிரியராக பணியாற்றிய செய்தித்தாள் அப்படின்னா பகத்சிங், கீர்த்தி, வீரர்ஜுன், இது 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1928 லாலா லஜபதி ராய் வந்து கொண்டுறாங்க. அதுக்கு பழி வாங்கறதுக்கு நோக்கமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு காவல்துறை அதிகாரியை கொண்டுறாரு. யாரை கொள்றாரு? பகத்சிங் சாண்டர்ஸ் வந்து கொண்டுருவாரு. சரிங்களா? இதுதான் லாகு சதி வழக்கோட ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 1929 நெக்ஸ்ட்டு 1929 மத்திய சட்டப்பேரவையில் யார் பகத்சிங்கும் படுகேஸ்வர் தத்தும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குண்டை வந்து வீசுகிறாங்க. அப்புறம் நிறைய துண்டு பிரசாரங்களையும் முழக்கங்களையும் வந்து பரப்புகிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்க வந்து அந்த சாண்டர்ஸ் வந்து கொலை செஞ்சதுனால பகத்சிங்க்கும் இவங்களுக்கும் ஆயுள் தண்டனை கொடுக்க முடிவு பண்ணுறாங்க. ஓகே, அவங்களோட சிறை வாழ்க்கையில் ஒரு புக் வந்து ரைட் பண்ணியிருப்பாரு. என்ன புக் ரைட் பண்ணார்னா நார்த்திக நாணயன் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை வந்து ரைட் பண்ணியிருப்பாரு. அவருடைய இறப்பு முன்னாடியே வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. 1931 மார்ச் 24 வந்து தூக்கில் போகிறதா சொல்லியிருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா முன்னாடி ஒரு நாளே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தூக்கில் போட்டிருப்பாங்க. சரிங்களா? மார்ச் 23 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தூக்கில் வந்து போட்டிருப்பாங்க. இவங்களோட நினைவாக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மார்ச் 23 யாரோட நினைவா? பகத்சிங், ராஜகுரு, சுக்தேவ் இவங்களோட நினைவாக தியாகிகள் தினம், ஷாஹித் நிவாஸ், அதுக்கப்புறம் சர்வோதய தினம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க இந்த தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. பகத்சிங் பற்றி இவ்வளோதான்ப்பா டேட்டா. எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள், நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ கீழே ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். டோட்டலாக நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பகத்சிங்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்கன்னா 19 கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. சரிங்களா? யூனிட் 3ல் நம்ம இந்திய சுதந்திர போராட்ட வரலாறோட தலைவர்கள் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். அதில் ஃபஸ்ட் நம்ம பகத்சிங். சரி, இப்போ நம்ம நோட்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷினே பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நார்த்திக நாணயன் அப்படின்னாலே நம்ம யாரை போட்டுருவோம்? பகத்சிங். ஏன்னா இப்போ நம்ம படித்தோம். நெக்ஸ்ட்டு பகத்சிங்கோட தாயார் பெயர். ஓகேங்களா? அவரோட தாயார் பெயர் என்ன? வித்யாவதி. அவரோட தந்தை பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்தார் கிஷன் சிங்னு சொல்லி நம்ம படித்தோம். தாயார் பெயர் கேட்கும் போதே தந்தை பெயர் வந்து நமக்கு ஞாபகம் வந்துடணும். என்னது? சர்தார் கிஷன் சிங். நெக்ஸ்ட் நார்த்திக நாணயன் அப்படின்ற புக்கை ரைட் பண்ணவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகத்சிங். எங்க சிறையில் இருக்கும்போது தானே அந்த புக்கை வந்து ரைட் பண்ணியிருப்பார். நார்த்திக நாணயன் எப்போ? 1930 வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா சிறையில் இருக்கும்போது நார்த்திக நாணயன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை வந்து ரைட் பண்ணியிருப்பாரு. அடுத்தது பின் வருவனவற்றுக்கு இடையே சரியான பொருத்தங்களை வந்து நம்மளை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. பகத்சிங் இந்துஸ்தான் குடியரசு கட்சியினை என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுசீரமைப்பு செஞ்சிருப்பார். ரைட்டு தான். அடுத்தது சுபாஷ் சந்திர போஸ் எனக்கும் ரத்தம் கொடுங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரம் தருகிறேன்னு சொல்லியிருப்பார். இதுவும் ரைட்டு தான். அடுத்தது சிசிர் குமார் இந்திய தேசிய இராணுவத்தை நிறுவியிருப்பாங்க. ஐஎன்ஏவை நிறுவனவங்க யார் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஐஎன்ஏவை நிறுவனவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோகன் சிங். இதை நீங்கள் தமிழில் வந்து இந்திய தேசிய இராணுவத்தோட பங்குன்ற டாப்பிக்லையும் படிச்சிருப்பீங்க, ஐஎன்எம்லையும் வந்து படிச்சிருப்பீங்க. ஐஎன்ஏவை நிறுவனவங்க யார்? மோகன் சிங் தான். அதுக்கப்புறம் சுபாஷ் சந்திர போஸ் வந்து தலைமையேற்றிருப்பார். இது உங்களுக்கே வந்து தெரியும். அடுத்தது சுதே தா கிருபாலினி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒத்துழையாமை இயக்கத்தின் ஆலோசகர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து தப்பு. இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுதேதா கிருபாலினின்றவங்க வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தோட முக்கிய பங்கு வந்து வச்சுருப்பாங்க. இந்தியாவோட முதல் பெண் முதல்வராகவும் வந்து இருந்திருப்பாங்கன்னு உங்களுக்கு வந்து தெரியும். சரிங்களா? ஸோ இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. அப்போ ஆன்சர் வந்து 1, 2 வந்து சரி. இப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 1929 மத்திய சட்டமன்றத்தில் வெடிகுண்டு வெடிக்க செய்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகத்சிங்கும் படுகேஸ்வர் தாத்தாவும் தான். இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மத்திய சட்டப்பேரவையில் குண்டு வந்து வீசியிருப்பாங்க. எப்போ? 1929. உங்களுக்கே தெரியும். ஏப்ரல் 8, 1929 பகத்சிங்கும் படுகேஸ்வர் தாத்தாவும் என்ன பண்ணியிருப்பாங்க? மத்திய சட்டமன்றத்தில் குண்டு வந்து வீசியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இன்குலாப் சிந்தாபாத் என்ற முழக்கம் எவ்வாறு புகழ்பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முழக்கம் யாரோட குரலால் புகழ்பெற்றது அப்படின்னா ஆப்ஷன் டி, பகத்சிங்கோட குரலால்.
டேஸ் என்பவர் பகத்சிங்கின் மாமா மற்றும் பாரத மாதா கழகம் என்னும் அமைப்பை தோற்றுவிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகத்சிங்கோட மாமா யார்? அஜித் சிங். இவங்களோட சேர்ந்தா என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத மாதா கழகம்ன்ற அமைப்பை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட்டு கீழ்காணும் கூற்றுக்களில் பகத்சிங் தொடர்பான சரியான கூற்றை வந்து நம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. 1930 பகத்சிங் சிட்டாகாங் ஆயுதப்படை தளத்தை வந்து தாக்குனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பகத்சிங் வந்து தாக்கியிருக்க மாட்டார். சூர்யா சென் தலைமையில் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா புரட்சியாளர்கள் வந்து அந்த ஆயுதப்படை தளத்தை வந்து தாக்கியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தப்பு. செகண்ட், 1929 பகத்சிங் பிகே தத்துடன் இணைந்து மத்திய சட்டப்பேரவையில் குண்டு வீசினாங்க. பார்த்தோம். எப்போ? ஏப்ரல் 8, 1929 பகத்சிங் பிகே தத்தோட சேர்ந்து மத்திய சட்டப்பேரவையில் குண்டு வந்து வீசியிருப்பாங்க. அடுத்தது 1925 பகத்சிங் இந்துஸ்தான் குடியரசு படையை வந்து நிறுவினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 1925 கிடையாது, 1924 என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்ஐ வந்து நிறுவியிருப்பார். அப்புறம் 1928 ஹெச்எஸ்ஆர்ஐவை நிறுவிப்பார். சரிங்களா? இது ரெண்டும் உங்களுக்கு தெரிஞ்சது. சரி, இதில் நமக்கு சரியானது என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ 2 மட்டும்தான் சரி. நெக்ஸ்ட் பாருங்க, படுகேஸ்வர் தத் மற்றும் யார்? பகத்சிங் மத்திய சட்டப்பேரவையில் ஏப்ரல் 8, 1929 குண்டு வந்து வீசினாங்க. யார்? பகத்சிங்கும் படுகேஸ்வர் தத்தும். சாண்டர்ஸ் படுகொலை வழக்கில் மார்ச் 23, 1939 லாகூர் சிறையில் தூக்கிலிடப்பட்டவங்க தான் யார் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், பகத்சிங், ராஜகுரு, அதுக்கப்புறம் சுக்தேவ். 3 பேர் வந்து தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. எதுக்கு? சாண்டர்ஸ் வந்து கொலை செஞ்சதுக்காக. யார் யார் தூக்கிலிடப்பட்டாங்கன்னு படித்தோம்? பகத்சிங், ராஜகுரு, சுக்தேவ். சரிங்களா? இவங்க 3 பேரும் சாண்டர்ஸ் வந்து கொண்டதுனால தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இவங்க 3 பேத்துக்கும் தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. இவங்க 2 பேருமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சாண்டர்ஸ் கொலை வழக்கில் வந்து ஈடுபட்டிருப்பாங்க. இந்த ராம் பிரசாத் பிஸ்மிஸ் மற்றும் ரோஷன்லால் இவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா இவங்க வந்து காக்கோரி சதி வழக்கு. ஸோ இவங்க சாண்டர்ஸ் படுகொலையில் வரமாட்டாங்க. ஸோ இது வந்து தப்பு. இப்போ பகத்சிங், ராஜகுரு ஒன்று ரைட்டு. நெக்ஸ்ட்டு ரோஷன்லால், லாம் பிரசாத், உசைனிவாலா இவங்களும் வந்து வரமாட்டாங்க. சரிங்களா? லாலா லஜபத் ராய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடியடி நடத்துனதில் காயமடைஞ்சு இறந்தார். இவங்களோட மரணத்துக்காக பழி வாங்கிறதுக்காக தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸோ சாண்டர்ஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சாண்டர்ஸ் வந்து கொலை பண்ணியிருப்பாங்க. யார்? பகத்சிங், ராஜகுரு, சுக்தேவ். சரிங்களா? அப்போ ஆப்ஷனு நமக்கு 2, 4 வந்து வரும். அப்போ ஆப்ஷன் டி. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றை காலவரிசைப்படுத்துக சொல்லியிருக்காங்க. நவஜவான் பாரத் சபா எப்போ தோற்றுவிச்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். மார்ச் 1926 பார்த்தோமா? மார்ச் 1926. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்துஸ்தான் சோசியலிச குடியரசு அமைப்பில் பகத்சிங் சேர்ந்தார். ஹெச்எஸ்ஆர்ஏன்னு சொல்லி சொல்லலாமா? எப்போ நிறுவனார்? 1926 என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் குடியரசு கழகத்தை வந்து நிறுவியிருப்பார். யாரோட? சுக்தேவோட சேர்ந்து. சரிங்களா? அடுத்தது பகத்சிங், பிகே தத்தும் மத்திய சட்டமன்றத்தின் மீது குண்டு வந்து வீசியிருப்பாங்க. எப்போ? ஏப்ரல் வந்து 8, 1929 மத்திய சட்டப்பேரவையில் குண்டு வந்து வீசியிருப்பாங்க. அப்போ 1, 2, 4. அடுத்தது பகத்சிங் லாகூர் சிறையில் தூக்கிலிடப்பட்டார். எப்போ? மார்ச் 23. ஒரு நாளைக்கு முன்னாடியே தூக்கிலிடப்பட்டார்னு பார்த்தோம். மார்ச் 23, 1931. அப்போ 3. 1, 2, 4, 3 வந்து எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கள். கிடையாது. கொஞ்சம் ரிலேட்டடாக மேட்ச் ஆகிறது இந்த பி ஆப்ஷன் மட்டும்தான். இங்கே கொஞ்சம் தப்பாக கொடுத்துருக்காங்க. 1, 2, 4, 3 தான் வரும். இங்கே நமக்கு ஆப்ஷனில் பி கொடுத்துருக்காங்க. 2, 1, 4, 3 அப்படின்னு சொல்லிட்டு. பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட இடம் அப்படின்னா ஆப்ஷன் பி லாகூர். பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட இடம் லாகூரில் வந்து தூக்கிலிடப்பட்டிருப்பார். மார்ச் 23, 1931. நவஜவான் பாரத் சபா என்ற அமைப்பை நிறுவியவர் யார் அப்படின்னாலே நமக்கே தெரியும், பகத்சிங் தான். எப்போ நிறுவியிருப்பார்? 1926. 1923 என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா பஞ்சாப் துயரங்கள் குறித்து கட்டுரை வந்து ரைட் பண்ணியிருப்பார். 1928 ஹெச்எஸ்ஆர்ஏவை நிறுவியிருப்பார். விவசாயிகள் அந்நிய
நுகத்தடியிலிருந்து மட்டுமல்லாமல் நிலப்பிரபுக்கள், முதலாளிகள் ஆகியோரின் நுகத்தடியிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என யார் வந்து எழுதியிருப்பாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகத்சிங். இந்த ஒரு லைனை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நானேன் நார்த்திக நானேன் அப்படின்ற ஒரு புக்கை வந்து சிறையில் இருக்கும் போது எழுதியிருப்பார் 1930. பகத்சிங் மற்றும் பகத்சிங் பற்றிய பின்வரும் கூற்றுக்கள்ல எது சரி அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கூற்று பாருங்க, மைக்கேல் ஓட்டையர் அவரால் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. மைக்கேல் ஓட்டையர்ன்றது வந்து தப்பு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஓட்டையர் 1940 லண்டனில் பார்த்தீங்கன்னா உத்தம் சிங் அப்படின்றவரால் தான் யார் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஓட்டையர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பார். அடுத்தது லாகூர் லத்தி அடிக்கு காரணமான ஜான் சாண்டர் என்ற போலீஸ் அதிகாரியை சுட்டு கொன்றார். இது ரைட்டு. எப்படி இது ரைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாகூர் சதி வழக்கு உங்களுக்கே தெரியும். 1928 சைமன் குழுக்கு எதிரான போராட்டத்தில் லாலா லஜபதி ராய் என்ன பண்ணிடுவார், அவர் மீது தடியடி நடத்தினால லாலா லஜபதி ராய் வந்து இறந்துருவார். அப்போ கண்காணிப்பாளராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் ஸ்காட் தான் வந்து இருந்திருப்பார். அவரை கொலை செய்ய தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதுக்கு மாற்றா யாரை கொண்டிருப்பாங்கன்னா சாண்டர்ஸ் வந்து கொண்டிருப்பாங்க. அவர் பேர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் சாண்டர். ஸோ நமக்கு ஆப்ஷன் பி மட்டும்தான் கரெக்டு. நெக்ஸ்ட், நானே நார்த்திகவாதி அந்த புக்கை அந்த கட்டுரையை ரைட் பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பகத்சிங். பகத்சிங் ராஜகுரு சுக்தேவ் எப்போ தூக்கிலிடப்பட்டாங்க? மார்ச் 23, 1931. ஒரு நாளைக்கு முன்னாடியே பிளான் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து தூக்கில் போட்டாங்க. நெக்ஸ்ட், பகத்சிங்கிற்கு மரண தண்டனை விதிக்கப்பட காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாகூர் சதி வழக்குக்காக தான். ஓகேங்களா? திரும்ப திரும்ப நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாலா லஜபதி ராயை கொண்டிருப்பாங்க. எதுக்காக எங்கள் தலைவரை வந்து கொன்னீங்க அப்படின்றதுக்காக அந்த போலீஸுக்கு தான் வந்து குறி வச்சுருப்பாங்க. பட் ஆனால் சாண்டர்ஸ் வந்து கொலை செஞ்சுருப்பாங்க. அதுக்காக தான் பகத்சிங்க்கு தூக்கு தண்டனை கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட், டெல்லியில் உள்ள மத்திய சட்டமன்றத்தின் மீது பகத்சிங்குடன் இணைந்து வெடிகுண்டு வீசிய நபரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படுகேஸ்வர் தத்து. பகத்சிங் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 8, 1929 ஏப்ரல் 8, 1929 பகத்சிங்க்கும் படுகேஸ்வர் தத்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மத்திய சட்டமன்றத்தில் குண்டு வந்து வீசியிருப்பாங்க. ஓகே காய்ஸ், பகத்சிங் பற்றி வீடியோ வந்து அவ்வளோதான். உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகத்சிங்கோட சிறப்பு பெயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்தோம். ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் பகத்சிங்கோட சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அவங்க 3 பேர் வந்து இறந்துருப்பாங்க. ராஜகுரு, சுக்தேவ், பகத்சிங் 3 பேர் இறந்துருப்பாங்க இல்லையா? இவங்களோட மார்ச் 23ஆம் தேதியை என்ன தினமாக வந்து அனுசரிக்கப்படுகிறது? 3 தினம் வந்து பார்த்தோம். அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த 2 கொஷின்ஸையும். பகத்சிங் பற்றி உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஷின்ஸும் சரி, நோட்ஸும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.